ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன காணோம்னு நெறைய மெசேஜஸ். பிரதிலிபிய கூட விட்டு வைக்கல, அங்கேயும் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலான்னு வந்தேன். பை த வே, பொங்கலுக்கு கோலம் போடுறேன்னு நான் ரோட்ல கிறுக்குன வீடியோ இது. சும்மா பேக்ரவுண்ட்ல ஓடட்டும்னு போட்டிருக்கேன். கமிங் டு த பாயிண்ட். அரேபியன் நைட்ஸ் வீடியோவை ஏன் ஸ்டாப் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. நான் ஸ்டாப் எல்லாம் பண்ணல, ஹோல்டு தான் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்ச நாளுக்கு. ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக ஸ்டார்ட் பண்ணேன். வியூஸ் போகவே இல்லை. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. பட் இப்போ சில பேர் வந்து ஆர்வமாக கேட்டீங்க கதையை எப்போ தொடருவீங்கன்ட்டு. ஸோ அதில் எனக்கு பூஸ்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி போடுறேன். அடுத்த கொஸ்டின், ஏன் அப்பப்போ காணா போயிடுறீங்கன்னு கேட்குறீங்க. இதுக்கு என்னோட ஸ்டாண்டர்டான ஆன்சர் என்னோட பையன்தான். அந்த பைல்வான் வந்து நல்லா இருந்தாருன்னா எனக்கு வேலை கடகடன்னு ஓடும். அவர் கொஞ்சம் சிக் ஆயிட்டாருன்னா எனக்கு எதுவுமே ஓடாது. சாப்பாடை கூட ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்புறம் எங்கேருந்து நான் வேலை பார்க்கறது? அடுத்தது, ஏன் நிறைய ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. சத்தியமாக எனக்கே தெரிலங்க. மற்ற ஆர்ஜேஸ் மாதிரி என்னால் ரெகுலராக ஸ்பீடாலாம் ஒர்க் பண்ணவே முடியல. அது என்னமோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. கடன்னு போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்குன்னு ஒரு லிமிட் வேறு வச்சுருப்பேன். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மீறி பேசினா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்கும். தொண்டெல்லாம் வறண்டு போகும். நீங்களே வந்து ரெக்கார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. ரொம்ப ட்ரை ஆகிடும் த்ரோட் எல்லாம். ஸோ எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து விருப்பம் கிடையாது. அதனால ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பேசுவேன். அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். அதனால ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். அதுக்காக சோம்பேறிலாம் கிடையாது. வேலை செய்வேன். பட் ஒரு லிமிட்டோட பண்ணுறதுனால ஒரு கிராஜுவலாக போகுது. நடுவில் வந்து கொஞ்சம் பைல்வானுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது பிரேக் எடுக்கும்போது ரொம்ப நாள் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. அண்ட் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, நம்ம சேனலில் நான் வீடியோ போடாமல் இருக்கேன் அப்படின்னா நான் சும்மா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. நான் மற்ற சேனல்ஸ்க்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்போ கூட நான் பொம்மை நாவல்ஸ்க்கு வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அது ஒரு 100 எபிசோட் கதை. ரொம்ப பெரிய கதை. குறைஞ்சபட்சம் 15 மணி நேரம் வரும். அந்த கதையை வந்து நான் பேசுன்னு பேசிகிட்டு இருக்கேன். எப்படி இந்த மாதத்தில் அப்லோட் பண்ணுற மாதிரி முடிச்சு கொடுத்துடுவேன். ஸோ இப்போ அந்த வேலையில் நான் ஆர்வமாக இருக்கிறதுனால தான் நம்ம சேனல் பக்கம் என்னால் வர முடியல. இப்போது நான் நம்ம சேனல்லையே வீடியோ போடுறேன்னா கூட வாரம் என்னால் ஒரு கதையெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போது ஒரு மாதம் ஒரு கதை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் பெரிய எழுத்தாளர்லாம் கிடையாது. ஒரு குட்டி எழுத்தாளர். நான் வந்து ஒரு கதை எழுதுறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் எடுப்பேன். அப்படி 1 வருஷம் உட்காந்து எழுதின கதையை ஒரே மாதத்தில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி அடுத்த கதைக்கு நான் எங்கே போவேன்? என்கிட்ட இருக்கிறதே இன்னொரு 4-5 கதை தான். அதையும் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் சேனல் காற்று வாங்கும். ஒன்றுமே இருக்காது போடுறதுக்கு. சரி, எப்பி போடுவோமே, சேனல் சும்மா இருக்க மாதிரி இருக்கும். நீங்களும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாதிரி இருக்குமேன்னு அப்படி வந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு ஃபுல்லாக தான் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்குது. சரி, ஒரு கதையை முடிச்சு அடுத்த கதைக்கு நடுவில் நம்ம ரொம்ப கேப் எடுக்கிறோம். அந்த கேப்பில் நம்ம வாய்ஸ் பிடிச்சவங்க தானே கேட்குறாங்க. ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒரு அவங்களுக்கு தெரியாத கதைகள் மாதிரி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா அதுக்கு ரீச்சே இருக்கிறதில்ல, வியூஸே போகிறதில்ல. நான் ஏதோ சும்மா யாருமே கேட்காத இடத்துல உட்காந்து பேசுகிறோமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. அதனாலேயே ஆர்வம் குறைஞ்சு இப்போ அதுலேயே நிறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த பார்த்திபன் கனவெல்லாம் கூட அப்படி தான் 3rd பார்ட்டை விட்டேன். பட் இந்த அரேபியன் நைட்ஸ் கண்டிப்பாக விட மாட்டேன், நான் முடிச்சிடுவேன். அண்ட் பிரதிலிபி அக்கௌண்ட் டெய்லி அதில் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்போ நான் அந்த ஆப்க்கு ரெகுலராக போவேன் தானே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அங்கே ஃபாலோ பண்ணுறவங்க அப்படிலாம் அங்கே கிடையாது. ஒரு நாள் போகலாம், போயிட்டு ஃபுல்லாக எபிசோட்ஸ் அங்கெல்லாம் ஷெட்யூல் போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நான் ரெகுலராக போய் தான் அங்கே எபிசோட் போடணும்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அங்கே மெசேஜ் போட்டு நான் பார்க்கல அப்படின்னா நான் வேணும்னே பண்ணுறலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் அந்த பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. கோலம் என்ன ஆச்சுன்னு கேட்காதீங்க. கோலம் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா மழை வர மாதிரி இருந்தது. 1-2 தூறல் வேற விழுந்துருச்சு. வச்சிருந்த கோலமாவெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சரி, ஓகே, நம்ம காலையில் எழுந்திரிச்சு மழை வரலன்னா கோலம் போடுவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. நான் சொல்கிறத கேட்டால் ராத்திரியில் கோலம் போடுறேனோன்னு சில பேருக்கு தோணியிருக்கும். கரெக்ட், நான் ராத்திரியில் தான் கோலம் போடலான்னு வந்தேன். காலையில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பலாக இருக்கே, நைட்டே போட்டு வச்சுட்டு தூங்கிடலான்னு. பட் வந்து நீ காலையில் எந்திரிச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு மேலேருந்து உத்தரவு. அதனால வேறு வழி இல்லை, போய் சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வந்து போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் அவ்வளோதான். எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃபாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஹாலிடேஸை. திரும்ப நம்ம கதையோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் டடா.